ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ முட்டையை வச்சு ஒரு 6 ரெசிபி ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணக்கூடிய அந்த 6 ரெசிபி தான். வீடியோக்குள்ளே போய் என்னென்ன எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ரெசிபி இப்போ ஆஃப் பாயில் தான் பண்ண போகிறோம். இப்போ ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கலாம். இப்போ கல் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு முட்டையை அதில் உடச்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம், பிஞ்ச் அளவுக்கு. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்படி கையால் எடுத்து சேர்த்துக்கலாம் லேசாக. மிளகுத்தூளும் சேர்த்துட்டு இப்போ கீழே மட்டும் ஒரு சைடு மட்டும் வேகட்டும். இப்போ ஆஃப் பாயில் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது ரெசிபி பார்க்கலாம். ஃபுல் பாயில் தான் பண்ண போகிறோம். சூடானதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபிஸ் தான் இதெல்லாம். யாருக்கும் செய்ய தெரியாதா, இதெல்லாம் ஒரு ரெசிபியான்னு நினைக்காதீங்க. இது கூட செய்ய தெரியாமல் சில பேர் பிகினர்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்காக தான் அந்த சின்ன சிம்பிளான ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ முட்டையை உடச்சி சேர்த்துட்டு அதே மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மெதுவாக திருப்பி மறு சைடும் வேக வச்சுக்கலாம். இப்போ மறு சைடும் நல்லா வெந்துட்டு இப்போ அப்படியே இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான ஃபுல் பாயிலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரெசிபி மூணாவது ரெசிபி. அது அதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கலக்கி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையான கலக்கி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கலக்கி ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அந்த கிளாஸில் ஒரு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு முட்டை தான் சேர்க்கணும்னு கிடையாது, நீங்கள் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு முட்டையில் தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக வெங்காயத்தை இப்படியே கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடைங்களெல்லாம் சால்னா சேர்ப்பாங்க. இப்போ இந்த சால்னாவுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா அடித்து விட்டுக்கோங்க. முட்டையை எவ்வளோ தூரம் அடித்து விட்டுக்கிறோமோ அவ்வளோ தூரம் நல்லாயிருக்கும். ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்க அந்த முட்டை கலக்கியை இதில் சேர்த்துக்கலாம். அது இந்த மாதிரி சுற்றி ஓரங்களை அப்படியே மூடி விடணும். உள்ளே நல்லா வேகாமல் இந்த மாதிரி கொலன்னு இருக்கும். மேலே மட்டும் வந்திருக்கும். இப்படி போட்டு மூடி விட்டுறணும். சுற்றி மெதுவாக 4 பக்கமும் அப்படியே சுற்றி மூடி விட்டுட்டோம்னா உள்ளே மட்டும் வேகாமல் அப்படியே நமக்கு கிடைக்கும். அதுதான் கலக்கி. இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நான் அப்படியே கலந்து திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ உள்ளே மட்டும் வேகாமல் இருக்கும். அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான கலக்கி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான கலக்கி ரெசிபி பண்ணிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4th ரெசிபி தான் பார்க்க போதும். ரொம்ப சிம்பிளான எக் ஆம்லேட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 முட்டை எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அடித்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கலாம். இப்போ தவா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம அடித்து வச்சுருக்க அந்த ஆம்லேட் பண்ணுறதுக்கு முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சுட்டு ஃபுல்லாக பரப்பி விட்டுக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா வேகட்டும். நல்லா வேக விட்டுறலாம்.
இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா வெந்து வந்துட்டு இப்போ அப்படியே மெதுவாக வந்து திருப்பி மறு சைடும் வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மெதுவாக இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுலேயே நிறைய விதமாக வந்து சேர்த்து செய்யலாம். இதில் வந்து கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சிக்கன் மசாலா, அப்புறம் தக்காளி, இப்படி நிறையா சேர்த்து செய்யலாம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெறும் ப்ளெயினாக தான் வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சால் கூட எல்லா வகையான சாதத்துக்கும் வந்து ஆம்லேட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பேச்சுலர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை பொரியல் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டை பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ முட்டை பொரியல் பண்ணுறதுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து கடாய் வந்து சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து கீறிட்டு சேர்த்துக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பெரியவங்க மட்டும் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நம்ம செய்யும்போது முட்டை பொரியல். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டு வந்து சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலையை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் வந்து அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு இஞ்சி இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகத்தையும் மிளகையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பொடிச்சுக்கலாம். இப்போ நல்லா பொடிச்சிட்டு இப்போ வந்து வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கிறதுல இதை வந்து சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை பொரியலை வந்து நிறைய விதத்தில் செய்யலாம். இதுலேயே வந்து கொஞ்சம் பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மிளகாய் தூள், இப்படி ஒவ்வொரு விதத்தில் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி வந்து நான் ப்ளைனாக தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, மசாலாவும் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு இப்போ கடைசியாக வந்து முட்டை வந்து 4 முட்டை உடச்சி எடுத்திருக்கேன். 4 முட்டையும் வந்து அதுக்குள்ளே சேர்த்துட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முன்னாடி வந்து வெங்காயத்துக்கு மட்டும் தான் உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து முட்டை சேர்த்துருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து முட்டையை மட்டும் ஃபஸ்ட்டு மேலால் வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அப்புறம் மெதுவாக வந்து கிண்டி விடலாம். ரொம்ப போட்டு அப்படியே உடச்சி கிண்டி விடாமல் மெதுவாக நம்ம வந்து வேக வேக அப்படியே கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே கிளறி இப்போ வந்து முட்டை பொரியல் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. பேச்சுலர்ஸ்லாம் வந்து செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிட்றலாம் முட்டை பொரியல். எல்லா விதமான சாதத்திற்கும் வந்து முட்டை பொரியல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை பொரியல் ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டிலேயே செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெசிபி 6. இது வந்து முட்டை தொக்கு ரெசிபி தான் பண்ணியிருக்கோம். வந்து முட்டை தொக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த முட்டை தொக்கும். இதுவும் வந்து எல்லா வகையான சாதத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க வந்து இப்போ வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு தவா சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிட்டு வந்து சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வந்து ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பச்சை மிளகாவை வந்து கீறிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பழுத்த 3 பெரிய தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயில். இதுக்கு வந்து தண்ணீர் எதுவும் சேர்க்க தேவையில்லை.
எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 4 முட்டை வந்து உடச்சி எடுத்திருக்கேன். இப்போ 4 முட்டையும் வந்து இதுக்கு மேலே வந்து சேர்த்துடலாம். சேர்த்த உடனே போட்டு உடனே கிண்டி வந்து இது பண்ணிடாமல் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டி விட்டோம்னா நல்லா வெந்து சூப்பராக வரும். எல்லாம் வந்து அந்த தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகி சூப்பராக தொக்கு மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து தூவிடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே ட்ரையாக வந்து கிண்டி விட்டுட்டோம்னா ரொம்ப சுவையான முட்டை வந்து தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வகையான சாதகத்துக்கும் வந்து இது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளான ஒரு 6 ரெசிபி வந்து செஞ்சுருக்கோம். ஆஃப் பாயில், ஃபுல் பாயில், ஆம்லேட், அப்புறம் பார்த்திங்கன்னா கலக்கி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக் பொரியல், அப்புறம் வந்து எக் தொக்கு. இந்த வந்து 6 விதமான ரெசிபீஸும் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தான் எல்லாமே. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.